அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சிங்க. இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ அவர் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த நிகழ்வு மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு சுமார் 1.5 வருட காலகட்டங்களுக்கு பிறகு நடக்கவிருக்குங்க. ஸோ ராகு பகவான் யோக காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஆரம்பத்தில் நிறைய கொடுப்பாருங்க, அப்புறமா எல்லாத்தையும் கெடுத்துருவார். இந்த கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஆரம்பத்தில் நிறைய கெடுதலை கொடுத்தாலும் காலப்போக்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். முதல்ல கொடுத்து கெடுக்கிறவரு ராகு, கெடுத்து கொடுக்குறவரு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, இது வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியும் சிம்ம ராசியும் இந்த ராகு கேது பகவானுக்கு பகை வீடு அப்படின்னே சொல்லுவோம். ஆனாலுமே அந்த பகை வீடு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள், இந்த 1.5 வருட காலகட்டங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவோடைய பகவானுடைய பயிற்சிகள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள். தான் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் எந்தெந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு அது மூலமாக அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய எந்த விஷயம் பண்ணோம்னா கண்டிப்பாக இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தில் நாம் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுங்க. எந்த சூழ்நிலையும் தன்னுடைய கஷ்டங்களை மற்றவங்களுக்கு காட்டிக்கவே மாட்டாங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இது மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் காட்டிக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாமே தனக்குள்ளேயே வச்சுட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தடைகளை மட்டுமே சந்திச்சிருக்கும். எல்லா விதத்துலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிருக்கும். கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு சின்ன கடன் இன்றைக்கி கழுத்து லெவலில் நின்றுட்டுருக்கு. என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. தொழில் ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கிறவங்க, அந்த தொழிலும் தேவையற்ற தடைகள். நான் ஆரம்பித்தது எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சா, எனக்கு திடீர்னு ஒன்றுமே இல்லாத ஒரு அளவுக்கு சூழ்நிலை, எல்லாத்தையுமே முடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைகள் மாறிடுச்சுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. இவ்வளோ விஷயத்தையும் கடந்ததுனால இதனால் தேவையில்லாத அவமானங்கள், கெட்ட பேருங்க. பணம் காசு சம்பாரிச்சமோ இல்லையோ தேவையில்லாத கெட்ட பேரை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலை. இந்த நிலை, இந்த அவமானத்தினால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி அடைகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிற மாதிரியும், சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு போகிற மாதிரியும், சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு குடி போகிற மாதிரியும், சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரியும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். ஏன்னா வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். போன இடத்துலையும் இருக்கிற எல்லா வேலையுமே என்னால் சரியாக பண்ண முடியல. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வேலைக்கு, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போனால் அந்த இடத்துல என்னால் சரியாக வேலை செய்ய முடியல. ஒரு பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, அந்த பிஸ்னஸ் என்னால் தொடர்ச்சியாக பண்ண முடியல. செய்கிற வேலைக்கு சம்பளமும் கிடையாது, செய்கிற தொழிலுக்கு லாபமும் கிடையாது. தேவையில்லாத எல்லாருமே எதிரிகளை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள். நண்பர்களாக இருந்தவங்க கூட இன்றைக்கி எல்லாருமே எதிரியாக மாறிட்டாங்க. வாங்கின இடத்துல பணம் கொடுக்க முடியலைங்க, கொடுத்த இடத்துல பணம் வாங்க முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு எதிராகவே போயிட்டுருக்குங்க. இந்த நிலைகள்லாம் மாறாதுங்களா? இந்த பிரச்சனையிலேருந்து நான் டோட்டலாக வெளியே வரவே முடியாதா? எப்போ தான் இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிங்க. நிறைய விஷயங்கள், இந்த தொழிலில் இது வரைக்கும் இருந்த வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. சம்பந்தமே இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் ஆரம்பிச்சுங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் போட்டேன், எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆனால் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க, சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்து தான் வந்ததோ பிரச்சனைன்னு தெரியல.
அந்த பிஸ்னஸ் என்னால் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியல. கூட இருந்தவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சவங்களாம் இன்றைக்கி என்னை விட்டு விலகி போகிற மாதிரி சில சூழ்நிலைகள், கூட இருந்த பார்ட்னர்ஸ் கூட எனக்கு கடைசி நேரத்தில் கை விரிச்சிட்டாங்க. இந்த தொழிலே நடத்தவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகளை சந்திச்சிருந்தேன். அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைய போதுங்க. அந்த தொழிலை கட்டாயமாக நல்லபடியாக நடத்தி அதில் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுது. தொழிலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு புதுசாக அடிஷ்னலாக ஒரு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஸோ தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. அடுத்தது அந்த வேலை அப்படிங்கிறது, செய்கிற வேலைக்கேற்ப சம்பளமே கிடைக்கலைங்க. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் சில நேரத்தில் நான் செய்கிற வேலைக்கே எனக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகேப்பா கொஞ்சம் செய்யுங்க, இப்போ சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் செய்கிற வேலைக்கே எனக்கு சம்பளம் இல்லாமல் போகுது. அதே மாதிரி என்னால் பிடிச்ச வேலையை செய்ய முடியல. நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன பண்ணுறது? குடும்ப சூழ்நிலை, நிதி பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, இதனால் நான் வேறு வழியே இல்லாமல் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகவே முடியலைங்க. இந்த நிலையெல்லாம் மாறாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்கள் படித்த துறைக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில வேலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்வியூஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்களே அதை மறந்துருப்பீங்க. இனிமேல் வந்து வேலைக்கே போக மாட்டோமா, கடைசி வரைக்கும் இதேமாதிரி கிடைச்ச வேலையை தான் பார்த்துட்ருப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி அட்டன் பண்ண வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வேலையில் ஒரு நல்ல சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சில சம்பளங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கறதுக்கு அளவுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஸோ வேலை விஷயத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். அடுத்ததான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள். திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருந்துட்டு போகுது. ஏன்னா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமையலை. அட்லீஸ்ட் அமைய போகிற வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றி அமைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டேங்க, அது எதுவுமே செட் ஆகலை. நானாக பார்த்து ஒரு சில பேர் லவ் பண்ணங்க, அந்த லவ் அப்படிங்கிறது திருமண லெவலுக்கு கொண்டு போகலை, அதுவும் பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கு எனக்கு ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாதுன்னு யோசிச்சிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுதுங்க. விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள். யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படும். ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்துச்சுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர், ஒரு நாத்தனாரோ மாமியாரோ யாராவது ஒருத்தர் வந்து குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க. இத்தனை வருஷமாக ஆயிடுச்சு, இதை வேறு எங்கேயாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா நேரம் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறதோ, சொந்த பந்தங்கள் எந்த விசேஷத்துக்கு போகும்போது என்னப்பா இன்னுமாப்பா உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கல, அதான் ஒரு குழந்தை இருக்குல்ல, அடிஷ்னலாக இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா தானே அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் குத்தி காட்டுற மாதிரி ஒரு நிலை. இதனால் நிறைய மருத்துவ செலவுகள் பார்த்தாச்சு, நிறைய மன உளைச்சலையும் பார்த்தாச்சு. இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எதுக்காக சண்டை போட்டோம்னே தெரியலைங்க, என்ன காரணம்னே தெரியல. ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாமல் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அதாவது சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களுக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இதனால் என்னென்னா எதுக்காக சேர்ந்து வாழ்கிறாங்கன்னா ஒரே வீட்டிலே தான் இருக்கிறோம், ஆனால் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறதே இல்லை. இதனால் ரெண்டு பேரும் தனித்தனியாகவே இருந்துடலாமே, ஏன் வந்து நம்ம கணவன் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயாச்சு. சில பேர் வந்து இவ்வளோ சூழ்நிலையில் நம்ம வந்து இழுத்து பிடிக்கிறோமே, ஏன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறது இந்த குடும்பத்துக்காக தானே, நம்ம மனைவிக்காக தானே, நம்ம பிள்ளைகளுக்காக தானே அப்படின்னு சொல்கிறோம். இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலாம், நம்ம ஏன் அதுக்கு மேலே வந்து ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி வீட்டு பிரிந்து வாழ்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், இந்த நிலைகள்லாம் மாறுங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேருவீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து வாழக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்பட போகுதுங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு, கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு. அந்த கடனால் இன்றைக்கி நான் பட்ட அவமானங்கள், வலிகள், சோகங்கள், துக்கங்கள் அப்படிங்கிறது, இழப்புகள் எல்லாத்தையுமே சந்திச்சாச்சுங்க. இனியெல்லாம் என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்ன நடந்ததோ நான் பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எடுத்துட்டேன். இந்த வாழ்க்கையவே சில நேரத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல, ஏன்டா இந்த வாழ்க்கையை படைச்சாங்க, ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமே அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்துருச்சு. அந்த நிலை, இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்க,
பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஓகே எனக்கு வர வேண்டிய தொகை வந்ததுன்னா கூட இதை நான் எப்படியாவது கட்டிடுவேங்க, இல்லை நான் பண்ணுற பிஸ்னஸ் நல்லபடியாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு நான் அந்த கடனை கட்டிடுவேன், நான் போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு சம்பளம் கிடைச்சதுனா கூட போதுங்க, அந்த சம்பளம் கிடைக்காதனால தான் என்னோடய கடனை அடைக்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. கடனை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள், தன சம்பந்தப்பட்ட தடைகள் ரொம்ப இழுபறியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு உங்களோட கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடைக்க போகிறீங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் நபர்களுடைய அதாவது பெற்றவங்களாக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. இது வரைக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, எதையுமே வந்து சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியல. இந்த வரக்கூடிய ராகுக்கு இது பயிற்சி காலகட்டங்களில் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ எஜுகேஷன் லெவலில் கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க. வெளியூர்லேயோ அல்லது வெளிநாடு போயோ இல்லை ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலக போகுதுங்க. என்ன பாதிப்புனே தெரியல, என்ன பிரச்சனையே தெரியல, யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக தீருங்க. புதுசாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமோ, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ரொம்ப வருஷமாக பழைய வண்டி வச்சுருக்கிறீங்களா, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது. ஸோ வீடு வந்து ஓகேங்க, ரொம்ப வந்து பழைய வீடாயிருச்சு, அது எல்லாத்தையும் வந்து இடிச்சிட்டு புதுசாக ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்த ஒன்று சேல் பண்ணிவிட்டு அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானக்கூடிய ஒவ்வொரு முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.